நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சோதரிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. இந்நாள் வரை எங்களை நடத்தி வந்த கிருபைகளுக்காக, இரக்கத்திற்காக, தயவுக்காக, அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுப்பா, அந்த வேளையில் நீங்கள் எங்கள் கூட பேசுங்க. உங்களுடைய நாமம் உங்களுடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும். உங்களுடைய வார்த்தையை கொண்டு இடைபெட முடியாத கூட செபிக்கிற மடியாலை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உங்களுடைய நாமம் உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். ஏசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாக இந்த ஜாஸ்வா டிவியின் மூலமாக அந்த நம்பிக்கை நிகழ்ச்சியிலே உங்களை பார்ப்பதிலே மிக்க சந்தோஷம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இம்மட்டுமாய் நம்மளை வழிநடத்தி வந்த தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். ஒருவராய் இருந்து பெரிய காரியங்களை செய்கிற தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். அவர் நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையாய் நடத்தி வந்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கர்த்தர் இம்மட்டுமாய் வழிநடத்தி வந்தார். இனி வழிநடத்தவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் இப்போது இருப்பதை காட்டிலும் இன்னும் கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஹல்லேலூயா. நான் ஒரு பாடலை பாடுகிறேன், என்னோடு சேர்ந்து பாடுங்க. நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். களி கூர்ந்திடுவோம், மகிழ்ந்திடுவோம், துதி சாற்றிடுவோம், புகழ் பாடிடுவோம், அவர் நாமம் போற்றுவோம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். நம் பாவம் யாவும் நீக்கி மீட்டார் அவர் நாமம் போற்றுவோம். துன்மார்க்க வாழ்வை முற்று நீக்கி அவர் நாமம் போற்றுவோம். களி கூர்ந்திடுவோம், மகிழ்ந்திடுவோம், துதி சாற்றிடுவோம், புகழ் பாடிடுவோம், அவர் நாமம் போற்றுவோம். மெய் ஜீவ பாதை தன்னில் சென்று அவர் நாமம் போற்றுவோம். நல்லாவியின் கனிகள் ஈந்து அவர் நாமம் போற்றுவோம். களி கூர்ந்திடுவோம், மகிழ்ந்திடுவோம், துதி சாற்றிடுவோம், புகழ் பாடிடுவோம், அவர் நாமம் போற்றுவோம். மேலோக கீதம் பாடி அவர் நாமம் போற்றுவோம். பேரின்ப நாடு தன்னில் வாழ அவர் நாமம் போற்றுவோம். களி கூர்ந்திடுவோம், மகிழ்ந்திடுவோம், துதி சாற்றிடுவோம், புகழ் பாடிடுவோம், அவர் நாமம் போற்றுவோம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் மகிமை உள்ளது, அவருடைய நாமம் நித்திய ஜீவன் உள்ளது. ஹல்லேலூயா. நாம் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 12:16. இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் என்று சொல்லி சாமுவேலையா என்ன செய்தாங்க சொல்லுதாங்க. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள்
கர்த்தரை மறந்து தனக்கென்று கர்த்தரே அவர்களுக்கு ராஜாவாக இருக்கும் பொழுது கூட அவர்கள் கர்த்தரை அல்லாமல் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி என்ன செய்தாங்க? சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட அவங்க தொந்தரவு செய்தாங்க. ஆனால் ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்று சொல்லி அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டுகொண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா அவரை மறந்து தனக்கென்று ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசிட்டம் சொல்லுதாங்க. அதனால் சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது சவுலை ராஜாவாக ஏற்படுத்த சொன்னார். சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆனால் நாகாஸ் என்று சொல்லி அம்மோன் புத்திரராகிய ராஜாவாகிய நாகாஸ் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது ஒடுக்க வேண்டும், அவர்களை என்ன செய்ய வேண்டும், தன் வசம் படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைத்தான். ஆனால் கர்த்தர் சவுலை கொண்டு அவர்களை முறியடித்ததினாலே சவுலை ராஜாவாக சாமுவேல் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆனால் சாமுவேல் ராஜாவாக ஏற்படுத்தின பின்பு அவர்களுடைய சத்துருக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சிக்கும்படி என்ன செஞ்சாங்க? விண்ணப்பம் பண்ணினாங்க. ஹல்லேலூயா. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் சொல்லப்பட்டிருக்கு, சாமுவேல் நான் சொன்னபடியெல்லாம் உங்கள் சொற்கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை நீங்கள் சொன்னபடியெல்லாம் ஏற்படுத்தி விட்டேன். ஆனால் அதற்கு பின்பு நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். அவர் பெரிய காரியத்தை செய்வதற்கு எப்பொழுதும் அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்படி ஆண்டவரை விட்டு பின்வாங்காதபடிக்கு அவருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை நாம் முழு இருதயத்தோடு எப்படி நாம் சேவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 14வது 1 சாமுவேல் 12:14 சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலங்கம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலங்கம் பண்ணார்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டாலும் சில நேரம் என்ன செஞ்சிருந்தாங்க? ஆண்டவரை மறந்து முறுமுறுத்து அவருக்கு விரோதமாக என்ன செஞ்சுட்டாங்க? கலங்கம் பண்ணினாங்க. அதான் அவர் சொல்லுகிறாரு, சாமுவேலியா சொல்லுதாங்க என்னன்னா, நீங்கள் எப்படி கீழ்ப்பட அவருடைய சத்தத்திற்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும். ஏன்னா உங்கள் ராஜாவும் நீங்களும் அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, அவருக்கு நீங்கள் கீழ்ப்படியாம போனால் விரோதமாய் நீங்க போனீங்கன்னா உங்கள் பிதாக்களுடைய வாழ்க்கையில எப்படி செய்தாரோ அதே போலதான் செய்வார். ஆனால் நீங்கள் அவருடைய பயந்து அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில அவர் என்ன செய்வாரா? பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சாமுவேல் கர்த்தரை நோக்கி எப்பொழுது செய்தாராம்? விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஏன்னா இந்த ஜனங்களுக்காக அவர் என்ன செய்கிறாராம்? விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா அவர்கள் சகாதபடிக்கு தேவனை நோக்கி என்ன செஞ்சாங்களாம்? விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்பொழுது அவர் உண்மையான ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி அவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? உங்கள் எந்த பாவத்தையும் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? கூட்டி கேட்டுட்டோம். அதனால நாங்கள் என்ன செய்தோம்? கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி எங்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க? விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுதாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதில் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதீங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பையெல்லாம் செய்தீர்கள், ஆயிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள். ஹல்லேலூயா. எல்லா பொல்லாப்பை நீங்கள் செஞ்சிட்டீங்க, ஆனாலும் நீங்கள் என்ன செய்யாதங்க? பயப்படாதங்க. ஒரே ஒரு காரியம், நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலேயும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷமான காரியம் அதெல்லாம் நடந்ததுன்னா ஆண்டவர் என் கூட இருக்காரு, அதனால
எங்களுக்கு இவ்வளவு செய்தார், இவ்வளவு பண்ணுறோம் வைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், நிறைய நேரம் சந்தோஷப்பட்டிருப்போம். ஆனால் ஏதோ ஒரு துன்பம் வந்து விட்டால் ஆண்டவரை மறந்து அவர் இருக்காரோ, என் ஜெபத்தை கேட்காரோ, எனக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருந்தோம், அநேக நேரம் நம்முடைய நாவினாலே என்ன செஞ்சதோம், அநேக நேரம் முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரை சேவிக்காதபடி, அவருக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படியாதபடிக்கு அவரை விட்டு நாம் பின்வாங்கிறோம். ஆனால் சொல்லுகிறாரு, நீங்கள் நின்று என்ன செய்யணும், பார்க்கணும். அவர் பெரிய காரியங்களை செய்யணும் அப்படின்னா அவருக்கு பயந்து நடக்க வேண்டும். அதே போல் அவரை முழு இருதயத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டுமா, சேவிக்க வேண்டும். அதே போல் நம்மகிட்ட இன்னைக்கு அவர் கேட்குற ஒரு காரியம், ஆண்டவருக்கு நாம் பயப்படுகிறோமா, கர்த்தருக்கு நாம் பயப்படுகிறோமா, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா, அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்கிறோமா, அதே போல் அவரை முழு இருதயத்தோடு நாம் சேவிக்கிறோமா? இதையெல்லாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எங்கே இடறுகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களும் அநேக நேரம் அப்படிதான் இடறி வந்தார்கள். ஆனால் இதில் சொல்லுகிறாரு, கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை முழு இருதயத்தோடு சேவிக்க வேண்டும். முழு இருதயத்தோடு நீங்கள் சேவிக்கும் பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்வார் என்று சொல்லி, அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடும் அவரை முழு உள்ளத்தோடும் நாம் சேவிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றே ஒன்று, அவருக்கு நாம் பயந்து நடக்க வேண்டும். ரெண்டாவது, அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். மூன்றாவது, அவருடைய சத்தத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், செவி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதை நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உலக அன்பு எல்லாம் மறைந்து போகும், ஆனால் இயேசுவின் அன்பு ஒரு நாளும் மாறாது. அவர் அன்புள்ளவராய் இருக்கிறார். எத்தனையோ விதத்தில் நீங்கள் பின்வாங்கி போய் கொண்டு இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரே இல்லை என்று சொல்லி கூட பின்மாற்றத்திற்குள்ள நீங்கள் போயிருக்கலாம். இல்லைங்க, ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான் உங்களை விடுவிக்கிறவர். அவருடைய நாமம் எங்கும் பிரஸ்தாபப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. அவரை நீங்கள் பின்வாங்கி போனால் இன்று அவருடைய சமூகத்தில் நான் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி நீங்கள் ஒப்புரவாகும் பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக 21 வசனம் 12:21 விலகி போகாதிருங்கள், மற்றபடி புரோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாதுமாயிருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள். அவைகள் வீணானவைகளை பின்பற்றாதபடி அவருடைய வார்த்தைக்கோ அவருடைய பாதைக்கோ நீங்கள் என்ன செய்யாதீர்கள், விலகி போகாதீர்கள். கர்த்தருக்கு அருவருப்பான எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. வீணான எந்த ஒரு காரியத்தையும், எந்த அருவருப்பான காரியங்களையும் செய்ய வேண்டாம். அப்படி நீங்கள் செய்வீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு கிரியைகளும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய பாதைக்கு நாம் ஒப்புரவாகி அவருடைய சித்தத்திற்கு நடக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அதான் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் என்ன சொல்லப்பட்டிருக்கு, வீணானவைகளை நம்ம என்ன செய்ய வேண்டாம், பின்பற்ற வேண்டாம். அது எதுவென்று உங்களுக்கு என்ன செய்யும், நிறைய பேருக்கு தெரியும். ஏதோ ஒரு பொருள் அல்லனா ஏதோ ஒரு காரியம், ஒருவேளை பணமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியமாக இருக்கலாம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் அதை நாம் என்ன செய்ய வேண்டாம், வீணானவைகளையோ அதே சார்ந்து நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, வாழ்ந்திடக்கூடாது. அதையே நம்பி நம்ம என்ன செய்யக்கூடாது, வாழ்ந்திருக்க கூடாது. நமக்கு பணம் தருகிறது எல்லாம் அவருக்கு என்ன செய்ய முடியும். ஆனாலும் நம்ம தேடி அதே போல் அதையே சார்ந்து நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியாது. அதை குறித்து நாம் அநேக நேரம் ஆண்டவருடைய பாதைக்கு விரோதமாக நாம் என்ன செய்கிறோம், விலகி போகிறோம். நமக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி கொள்கிறோம், நமக்கென்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை எல்லாவற்றையும் நீங்கள் விட்டுவிட வேண்டும். அந்த வீணானவைகளை பின்பற்றி செல்லக்கூடாது. அதற்கு நீங்கள் விலகி ஆண்டவருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்திற்கு கேட்டு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது அவரை
முழு இருதயத்தோடு சேவிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அதே தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்லப்படும் இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சார்? அந்த உலகத்திற்கு வந்தார். உலக இரட்சகராகவே வந்தார். என்னுடைய ஜனம் விலகி போகக்கூடாது, என்னுடைய ஜனம் எதையோ நாடி செல்கிறது. யார் என்ன செய்கிற? இந்த பிதாவாகிய தேவன் தன் குமாரனையே ஏற்படுத்தி கொடுத்தாரே, அவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அந்த சிலுவையில் நாதரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய பாதை என்ன செய்யும்? அவரை நோக்கி போகும். ஹல்லேலூயா. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதபடிக்கு ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிவோம். ஹல்லேலூயா. மூன்றாவதாக அவருடைய நாமம் எப்படிப்பட்டதுனா 22வது வசனம், கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாகிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தை நிமித்தம் தமது ஜனத்தை அவர் என்ன செய்ய மாட்டாராம்? கைவிடவே மாட்டார். எத்தனை ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை போல இருக்கும். ஆனால் தமது ஜனத்தை அவர் என்ன செய்ய மாட்டாராம்? ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால தான் தமது ஜனமாய் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார்? அவர் தெரிந்து வைத்து இருக்கிறார். அதனால் எந்த ஒரு சூழலையும் என்னை கைவிட விட்டு போல இருக்கிறதே, எனக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லையே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய மாட்டீரோ என்று சொல்லி கூட நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் சொல்லுகிறார், உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறபடியால், தமது ஜனத்தின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறபடியால் அவர் ஒரு நாளும் தமது ஜனத்தை என்ன செய்ய மாட்டாராம்? கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. கைவிடாத நேசர். உலகம் ஒரு நாள் கைவிடப்படும். பெற்ற தாய்கள் கைவிடப்பட சூழ்நிலைகள் வரும். எல்லாவற்றிலும் கூட இந்த உலகம் நம்மளை என்ன செய்யும்? கைவிடும். ஆனாலும் தமது ஜனத்துக்கு பிரியமாய் இருக்கிறபடியால் அவர் பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய ஜனத்தை என்ன செஞ்சார்? நேசிக்கிறவர். நம்மளை அவர் நேசிக்கிறவராய் இருக்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறார், தமது ஜனத்தை அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நாம் சார்ந்து வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அதே போல் 4வது பார்த்தீங்கன்னா 23வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அது எனக்கு தூரமாய் இருப்பதாக நன்மையும் செம்மையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். வழி எதுவென்றால் அது இயேசுவின் வழி. ஹல்லேலூயா. அவர் நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நான் என்ன செய்வேன்? ஆலோசனை கர்த்தராய் இருப்பேன். நான் உன்னை போதித்து நடத்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வழி தெரியாமல் திசை தெரியாமல் அலைந்து கொண்டு இருக்கீங்களோ, என்ன செய்வதென்று சொல்லி கூட ஒரே மன குழப்பத்தில் இருக்கீங்களோ, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தை வாங்க. அவரிடத்துல உங்களை காரியத்தை ஒப்புக்கொடுங்க. அவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் வழியை செவ்வைப்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்கள் வழியை செவ்வையான பாதையில் அவர் என்ன செய்வாராம்? நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் கைவிட்டாலும் அவர் கைவிடாத நேசர். ஹல்லேலூயா. உங்களுடைய மனக்குழப்பம், உங்கள் மன டிப்ரெஷன், மன அழுத்தம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் என்ன செஞ்சிருங்க? மண்டிடுங்க. ஆண்டவருடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுங்க. விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவர் என்ன செய்வாராம்? உங்களுடைய வழியை உங்களுக்கு நடத்தி காட்டுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு நடக்க வேண்டிய வழி இதுவென்று சொல்லி அவர் சொல்லி தருவார். ஹல்லேலூயா. உலக பிரகாரமான ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு தன் வழியை எப்படி கற்றுக் கொடுக்கிறாரோ, அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ தன் பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியை கற்றுக் கொடுப்பதற்கு அவர் நல்ல வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் நான் உனது வலது கையை பிடித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் நம்மளது வலது கரத்தை பிடித்து நடக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. அப்போ நன்மையும் செம்மையான வழி அவரிடத்தில் மாத்திரம்தான் உண்டு. ஹல்லேலூயா. அதே போல பார்த்தீங்கன்னா 24வது வசனம் 5வது காரியத்தை, நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடு உண்மையாய் அவரை சேவிக்க கடுவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் நடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்க. ஒருவேளை இந்த வருடத்திலிருந்து முதலிருந்து இந்த 9வது தேதி வரை, இந்த 9ஆம் மாதத்தில் இந்த 14ஆம் தேதி வரை நாம் எவ்வளவாக நடந்து வந்தோம் என்று சொல்லி திரும்பி பாருங்க. அப்போ நீங்கள் நடந்து வந்த காரியத்தை நீங்கள் திரும்பி பொழுது கடவுள் நம்மளுக்கு என்ன செய்தாராம்? கர்த்தர் எவ்வளவு அற்புதமான காரியங்களை செய்தார் என்று சொல்லி அவருக்கு நாம் என்ன செய்ய முடியும்? நன்றி சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்று
சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. முழு முதலை சொல்லப்பட்டிருக்கிறதா, கர்த்தருக்கு பயந்து அதே போல அவரை முழு இருதயத்தோடு உண்மையாய் சேவித்தால் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு மகிமையான நன்மையினால் காரியங்களை செய்தார் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம். அப்பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. யோவான் 15 அதிகாரம் 4 சொல்லப்படுது, நீங்கள் என்னிலும் நாங்கள் உன்னிலும் நிலைத்திருந்தால் எப்படி அந்த கனியானது எவ்வளவு முழுமையான ஒரு கனியாய் கொடுக்குமோ உங்களோட வாழ்க்கையிலே, அதே போல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்தார் என்று சொல்லி அவர்களை சிந்தித்து பார்க்க சாமுவேல் ஐயா சொல்லுதாங்க. அதே போல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சாரு, இந்த பூமியிலே தன்னையே பலியாக்கினார். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாகிய நம்மை அவர் பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டார். அவரை நாம் முழு உள்ளத்தோடும் முழு இருதயத்தோடும் அவரை நாம் சேவிக்கும் பொழுது, அவருடைய அன்பிலே நாம் வாழும் பொழுது, அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது, இன்னும் அவருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, அவர் மகிமையான காரியங்களை செய்தார் என்று சொல்லி ஒவ்வொரு நாள் அவருடைய நாமத்தை நாம் சொல்லி துதிக்கும் பொழுது, நன்றி சொல்லும் பொழுது நாம் என்ன செய்கிறாரா, நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். மகிமையான காரியங்களை இன்னும் செய்வார். ஹல்லேலூயா. நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்ப்போம். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அவரே நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நாம் யாவரும் ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இசப்பா, நீர் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன தேவன் தாமே, இன்று யாரெல்லாம் உடைய பாதத்தில் வந்து நிற்காங்களோ இசப்பா, அவங்களுக்கு நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய முடியாது கூட ஜெபிக்கிறோம். அற்புதங்களையும் அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரம் என்று சொல்லி ஆண்டவரே, இன்னுமே கண்டுகொள்ளத்தக்கதாக என் தேவனாய் கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா, உமக்கு பயந்து ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரே, உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உம்மை முழு இருதயத்தோடு உம்மை ஆராதனை செய்து ஆண்டவரே, அப்பா உம்முடைய பாதத்திலே விண்ணப்பம் பண்ணுகிற ஒவ்வொருவருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே, ஏசப்பா நீர் ஜெபங்களுக்கு மாட்டாரா ஷாகாரா தூரி மாக்கரம் ஆண்டவரே, நீர் விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு கேட்டு ஆண்டவரே, இப்பொழுதே நீ பதில் கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தேவனுடைய கரம் குறுகவில்லையே, நீர் ஒவ்வொருவரையும் கைவிடாத நேசர் என்று சொல்லி இன்னுமே கண்டுகொள்ளத்தக்கதாக அப்பா நீங்க உதவி செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த இடத்துல விழுந்து போனார்களோ அதே இடத்திலே ஆண்டவரே, உம்முடைய கரம் கொண்டு நீ தூக்கி நிறுத்துவீராக. Glory to Jesus பவரேஷன் ஆண்டவரே, உம்முடைய கிருபை தாங்கி செல்லும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவர்களே. நிறைய அவர்களை தொடுவீராக, நிறைய அவர்களை ரட்சிப்பீராக, நிறைய அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்தினங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God bless you.